ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்னுடைய மாடி தோட்டத்து மலர் கண்காட்சி பார்ட் 1 பார்க்கலாம். இது பீகாக் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கார்டனுக்குள்ளே வச்சா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பட்டர் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் காய்கறி தோட்டம் வச்சா இந்த செடி வைக்கலாம். இது எல்லா இடமும் பரவும். சீடு தெரித்து எல்லா தொட்டிலையும் வளர்ந்துருக்கும். இந்த வாட்டர் லில்லிக்கு பேர் டவிக்கன்னு சொல்லுவாங்க. பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இது ட்ராபிக்கல் தான், அடிக்கடி பூக்கும். நல்லா பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தோன்னா எனக்கு பர்பிள் ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் பிரசீலியன் வைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன படரு செடி தான். இதுலேயும் பாருங்கள், ஹனிபி அண்ட் எல்லாமே நிறையா இருக்கும். நமக்கு இதெல்லாம் இருந்ததுனா தான் பாலினேஷன் நடந்து நல்ல காய்கறி வச்சோன்னா நல்லா காய்க்கும். அதனால் என் கார்டனில் நிறைய ஃப்ளவர் செடி இருக்கும். வெரைட்டியாக வச்சுருப்பேன். இது ஒரு சக்குலண்டு, நல்லா பூக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பூத்துன்னா ஒரு வாரம் வாடாது. இது எனக்கு பிடிச்ச கிரெயின்ஸ் உள்ள பிங்க் கலர், பிங்க் கிரெயின்ஸ் வாட்டர் லில்லி. இதுக்கு நேம் ஃபாய்தாங்குன்னு சொல்லுவாங்க. இது ட்ராபிக்கல் செடி. சின்ன பாட்டில் தான் வச்சு பார்ட் 2 வச்சுருக்கேன். நான் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். டைரக்ட் பாட்டும் வச்சுருக்கேன், பார்ட் 2 வச்சுருக்கேன். இது ட்ராபிக்கல்னதுனால நிறைய பூ வந்துருக்கு. ஒரே டைமில் 4 மொட்டு வரை பூத்திருந்து எனக்கு. எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா பாருங்கள். சின்ன சின்ன ஹனிபி. இதுக்குள்ளே நம்ம மீன் போட்டு அதுக்கு மேலே இப்படி வாட்டர் பிளான்ட் வச்சுட்டோம்னா தண்ணி ரொம்ப எவாபரேட் ஆகாது. இதுக்கு பேர் மணிமுல்லைன்னு சொல்லுவாங்க. கார்டனில் கொடியாக வச்சுட்டோம்னா அவ்வளவு அழகாக பூக்கும். வெள்ளை பாய் விரிச்சது போல் அப்படி இருக்கும். இது நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் நல்லா பூக்கும். இந்த பூவுக்கு மார்னிங் அவ்வளவு ஹனிபி, அவ்வளவு பீட்டில், பட்டர்ஃப்ளை எல்லாமே நிறைய வரும். ரொம்ப மணமாகவும் இருக்கும். இதை கிறிஸ்மஸ் வைன்னு சொல்லுவாங்க. நான் கார்டனுக்கு நெட்டு போடலை, அதனால் இப்படி நிறைய கொடி செடியெல்லாம் நெட்டில் படத்தி விட்டுருக்கேன். அதுக்கு இடையில் காய்கறி செடியும் படத்தி விட்டுருக்கேன். நல்ல ஹார்வெஸ்ட் எடுத்திருக்கேன். எல்லாமே எனக்கு மாடியில் தான். பாருங்கள், இதுக்கு இடையில் சுரக்காவும் படர்ந்துருக்கு. இது வாட்டர் கொலோகேசியா, கலர்ஃபுல் லீஃபாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம வாட்டர் பிளான்ட் வச்சோன்னா அதுக்குள்ளே வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருக்கும்.
இது கொரோனா டைமில் காய்ச்ச என்னோடய சுரக்காயில் என்னோடய ஃபஸ்ட் சன் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. கொரோனா டைம் உள்ளது, இப்போவும் இதே போல் இருக்குது. இது வீண சுரக்காய். இதில் 2 எடுத்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. இதுவரை அது எதுவுமே கெட்டு போகலை. பாருங்கள், இதில் கொரோனா பனிக்குலேட்டான்னு சொல்லுவாங்க. இதை எவ்வளவு ஹனிபி இதில் வரும் தெரியுமா? பாருங்கள், ஃபுல்லாக ஹனிபியாக தான் இருக்குது. அப்படி கார்டனுக்குள்ளே போனால் அவ்வளோ வாசமாக இருக்கும். இதை வந்து துங் பர்ஜியான்னு சொல்லுவாங்க. இது டார்க் ப்ளூ கலரில் இருக்கும். இது சீசனல் ஃப்ளவர், அப்பப்போ பூத்துட்ருக்கும். இது வந்து புஷ் செடி தான். இயர்லி ஒன்ஸ் இதுக்கு பாட்டிங் கொடுத்தா போதும், டாப்அப் பண்ணால் போதும். இது பாருங்கள், என்னோடய வாட்டர் பிளான்ட். இந்த பக்கம் அடினையும் வச்சுருக்கேன். பாருங்கள், ஹனிபி எவ்வளோ இருக்குது. மாடியில் இவ்வளவு பூச்செடி வச்சுருந்தோன்னா நமக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இது மஞ்சள் கலர் ஊமத்தை சொல்லுவாங்க, டட்டூரா. இது அடுக்கு. இதில் பர்பிளும் உண்டு. நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. இது பாகுன்யா பர்பிள். இது மரம், புஷ் மரம் போல் வளரும். நான் அதை பாட்டில் பொன்சாய் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தடவை நிறைய பூத்துருக்கு. அதில் இதை லில்லியம்னு சொல்லுவாங்க. இந்த சீசனில் நான் வாங்கி வச்சுருந்தது நல்லாவே பூத்துருக்கு. இதில் ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர். பாருங்கள், கார்டனில் ரோஸ் செடி எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இந்த ரோஸில் நான் வந்து குல்கந்த் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே நல்ல ஃபர்டிலைசர், நல்ல கேர் கொடுத்தோன்னா நம்ம கார்டன் வந்து அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்.